எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. எங்களோட, என்னோட, நம்மளுடைய மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காகவும், தேர்வர்களுக்காகவும், வேலை செய்யறதுக்காகவும், சேவை செய்யறதுக்காகவும் ஆட்கள் தேவைப்படுகிறது. ஸோ வழக்கமாக நம்ம வந்து வெளில ஆட்கள் எடுப்போம். பட் இந்த முறை நம்மளுடைய மாணவர்களுக்கே இந்த ஒரு வாய்ப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் கேட்டுருக்காங்க, ஏதாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லுங்க, ஏதாவது பார்ட் டைம் தான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை, பண்ணதும் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ ரைட், ஓகே, நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். ரைட்டுங்களாங்க? லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ செலக்ட் ஆனால் நாங்களே வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ணுவோம். மெயில், டெலிகிராம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு கான்டாக்டாக இருந்துட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். சரிங்களாங்க? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 8 பேர் தேவைப்படுது. மினிமம் 5லேருந்து 8 பேர் தேவைப்படுது. ஆல்ரெடி 2 பேர் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஜென்ரல், ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து டவுட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது, டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது, அது போல. இன்னொருத்தவங்க வந்து நான் சொல்லிடுறேன், எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறேங்க, அதுதான் நல்லது. புரியுது? எப்பவுமே நம்ம அது மாதிரி தான். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது. இப்போ நம்ம ஒரு நோட்ஸ் வந்து ஹேண்ட் நோட்ஸ் வந்து எழுதி கொடுத்தா அதை அவங்க வந்து இதை பிடிஎஃபாக வந்து இது பண்ணுறது, அதை நம்ம எழுதி கொடுப்போம். நம்ம ரஃபாக எழுதி கொடுப்பாங்க, அவங்க நமக்கு நீட் எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி ஜென்ரலாக ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னா 2024 பேட்ச் போட போகிறோம். ரைட்டுங்களா? இதுக்காக குரூப் 4, குரூப் 1, குரூப் 2. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது. ஓகேங்களாங்க? என்னென்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிஎஃப் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி தர சொல்லுவேன். ஓகேங்களா? அது வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டேக்கிங். ஓகே. ஸோ வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து பசங்க வந்து படிப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன படிக்கணும், எது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தங்க ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொருத்தங்க மெட்டீரியல் ஷேர் பண்ணுவாங்க, அப்புறம் வீடியோ கிளாஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க வேலை. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். ஓகே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட், அதுல இருந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். ஆஸ் பர் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதனால இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாணவர்கள் நம்மளை நம்பி வராங்க. அவங்களுக்கு ஒரு வேல்யூபிள் டைம் கிடைக்குது. ஓகே. இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா அந்த எக்ஸாமுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஒரு டைம் கிடைக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேல்யூபிள் டைம். ஓகேங்களா? அது ஒரு அவைலபிள் டைம் தான். பட் நம்ம அதை வேல்யூபிளாக மாற்றணும். அவங்க உறுதியாக வெற்றி பெறணும். அப்படிங்கிறப்போ அந்த சர்வீஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு. அது ஒன்று தான் எதிர்பார்க்கறது, வேற எதுவுமே எதிர்பார்க்கல. சர்வீஸ் மைண்டடாக இருக்கும், அது ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இப்போ மெயினாக நமக்கு தேவை பிடிஎஃப் மேக்கிங் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டேக்கிங். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணிப்போம். பட் முக்கியமாக நமக்கு தேவை பிடிஎஃப் மேக்கிங் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டேக்கிங். ஓகே. ஸோ ஹேண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து நான் கேட்பேன், ஏதாவது இந்த மாதிரி இந்த லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் எழுதி கொடுக்கணும். ஏன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் பசங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் வரும். அப்படின்னா நம்ம சின்ன வயசுல நம்ம வந்து கிளாஸ் போல அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தம்பி சரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கூட பார்த்து எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்போம். ஸோ ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்காக இருக்கும், பசங்களுக்கு படிக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம எப்படி வந்து எல்லாமே மாணவர்களுக்காக யோசிக்கிறோம், அந்த யோசனை உங்களுக்கும் இருக்கும். அதுதான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் மெட்டீரியல்ஸ் மேக்கிங், அதுமே நான் உங்களுக்கு வந்து நானே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். நீங்கள் எதுவுமே ஒர்க் பண்ண தேவை. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து டைப் பிடிஎஃப்ல பண்ணி கொடுத்தா போதும். ஓகேங்களா? உங்க ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோன், லேப்டாப், மொபைல் ஃபோன் இருந்தால் கூட போதும். லேப்டாப் இருந்தால் பெட்டர். பட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் போதும். ஏன்னா ஒரு சில பேர் லேப்டாப் வாங்க முடியும். ஓகேங்களா? பாவம், நான் கஷ்டப்படுத்தல. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கூட போதும். ஆனால் ஒர்க்கு நல்லா பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 24% வந்து போட போகிறோம். என்னதுங்க? பசங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ற மாதிரி. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆல் ஜாப்ஸ் ஓகே அப்படின்னா இந்த ஜாப்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஜாப் இருக்கோ அது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்கமிங் ஜாப்ஸ் லிவி ஆல்சோ ஆட், அதாவது நடுவில் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். அது வந்து அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் முக்கியமாக நமக்கு தேவை பிடிஎஃப் ரெடி பண்ணுறதும் கொஸ்டின் பேப்பர் டேக்கிங் தான். ஓகேங்களா? இப்போ மெயின்ஸ் வந்து போடும்போது, குரூப் 2 மெயின்ஸ் இல்லை குரூப் 1 மெயின்ஸ் போடும்போது கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை. அப்படிங்கிறப்போ அந்த கரெக்ஷன், அந்த டீச்சிங்காக அப்போ வந்து அப்கமிங் ஜாப்ஸ்ல ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து டீச்சிங் ஸ்டாஃப் தேவைப்பட்டா கூட இல்லை வந்து ஆட் பண்ணிடுவோம். அதனால இந்த ஃபார்மை வந்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? முடிஞ்சா நான் வீடியோ கொடுத்துருவேன். ஏன்னா உங்களை நான் சிரமப்படுத்த மாட்டேன். ஏன்னா உங்க நிலைமை நானும் இருந்திருக்கேன். வெறும் 2000 ரூபாய்க்கெல்லாம் நான் வேலைக்கு போயிருக்கேன். புரியுதுங்களாங்க? அதனால அதை நான் சொல்ல விரும்பல. பாருங்க, அவ்வளோ மனசுல எதுவுமே இருக்கிறது டக்குன்னு வெளில வந்துருது, என்ன பண்றது? அது மாதிரி 2000 ரூபாய்க்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கேன் நான். சரிங்களா? அதனால அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். இப்போ உங்க ஒர்க் அப்படிங்கிறப்ப எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த டைம்ல நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சரிங்களாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்டே டு ஃப்ரைடேங்க. ஓகேங்களா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஒர்க்கே கிடையாது. உங்களுக்கு இது பண்ண ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இப்போ வந்து மண்டே டு ஃப்ரைடே பசங்க வந்து படிப்பாங்க. அது மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது, வீடியோ கிளாஸ் கொடுக்குறது, அதெல்லாம் அதுக்கு எல்லாமே ஆட்கள் போட்டாச்சு. அதை அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? இந்த மண்டே டு ஃப்ரைடே கண்டென்ட் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ தமிழில் ஒரு 2 ஏழு, மேக்ஸில் ஒரு சாப்டர், அதே மாதிரி வந்து இப்போ சயின்ஸில் ஒரு லெசன். அந்த லெசன்லேருந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து எனக்கு சாட்டர்டே, அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து படிப்பாங்க. சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணிப்பாங்க. சண்டே 6 மணிக்கு 6 PM, சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் பசங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். அதனால நீங்கள் அந்த மண்டே டு ஃப்ரைடே இல்லை மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் என்னங்க 200 கொஸ்டின் எடுக்கணுங்க. புரியுதுங்களா? இப்போ குரூப் 4 ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் 4 பேட்ச்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 200 கொஸ்டின் தமிழில் ஒரு 100 கொஸ்டின் எடுக்க போறீங்க.
சரிங்களா? ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு கொஸ்டின் எடுக்க போறீங்க. சரிங்களா? அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எடுக்க போறீங்க. அவ்வளவுதான். அந்த சேலரி அதை பத்தி எல்லாமே நீங்க செலக்ட் ஆன பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களாங்க? செலக்ட் அப்படிங்கிறப்ப எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு தேவை ரைட் ஓகே. அதை ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ரைட்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இங்க வாரம் ஃபுல்லா ஒரு கொஸ்டின் தான் எடுக்க போறீங்க. சரிங்களா? எனக்கு எனக்கு நீங்க வந்து சாட்டர்டேவே ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நீங்க எனக்கு ஷேர் பண்றது நான் இன்னொரு ஸ்டாஃப் அனுப்பணும். அவர்கிட்ட கொடுத்த ரேட்டு கொஸ்டின் கரெக்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 6 மணிக்கெல்லாம் சண்டே 6 மணிக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடணும். 9:00 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டும் பசங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். ஆன்சர் அப்படிங்கிறப்ப ABCD எல்லாம் கிடையாது. அந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சேலரி அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் தான். ஓகே, இப்போ ஒரு 10 வாரம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. 10 வாரம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோங்க? 10 கொஸ்டின் பேப்பர். 10 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 10 கொஸ்டின் பேப்பர். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் இவ்வளோ ரேட் அப்படிங்கிற நீங்க வந்து மாசம் ஃபுல்லா வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி வேண்டாம் சார். இந்த PDF ரெடி, இந்த வாரம் PDF ரெடி சார், வச்சுக்கோங்க சார். அவ்வளோதான். ஆன் ஸ்பாட் அமௌண்ட் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க வந்து 2022 பேட்ச்ல இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே நான் ஆன் ஸ்பாட் மட்டும் தான் சொன்னேன். பட் அவங்க பாத்தீங்கன்னா இல்ல பிரதர், நீங்க வந்து அப்படி கொடுக்குறது செலவு. அவங்க அப்பதான் வந்து பேபி பார்ன் ஆச்சு, அப்பதான் குழந்தை பிறந்துச்சு. அப்படிங்கிறப்போ அவங்க கொஞ்சம் தேவை இருந்துச்சு. நீங்க வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறது செலவாயிருது. அதனால நீங்க சேர்த்து வச்சு மந்த்லியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் மந்த்லியாவும் கொடுத்தேன். அது உங்களுடைய இதுதான் கொடுத்துங்க. அது வந்து உங்களுடைய ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? PDF மேக்கிங் அப்படின்னா ஸோ வந்து கொஸ்டின் பேப்பர் மேக்கிங் இதுதான். ஸோ PDF அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு ஸ்டடி பண்ணி ரெடி பண்ண சொல்றது அது மாதிரி. ஓகேங்களா? அதாவது நீங்க ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, ரெஸ்பெக்ட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, நானும் இருந்தவன் தான். அதனால உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு PDF அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களாங்க? அது மாதிரி தான் இருக்கும் ஒர்க். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்தரா இது நான் வந்து நம்ம இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் தான். நீங்க வந்து எல்லாமே ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10லேருந்து ஒரு 20 நாட்கள். ஓகேனா? நிறைய ஃபார்ம்ஸ் வருங்க. ஏன்னா இது நான் வீடியோல இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம குரூப்ஸ்லையும் போடுவோம். நிறைய பேர் வருவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட் நமக்கு தேவை அந்த 5லேருந்து 8 பேர் தான். அப்படிங்கிறப்போ ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஒரு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க மறக்காம. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுடைய ஆக்சுவலாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய NSW அட்மின் நம்பர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதுல இருந்து தான் மெசேஜ் வரும். செலக்ட் ஆகிங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஓகேங்களா? அதாவது நான் வந்து என்னுடைய தரப்புல இருந்து நான் மனதார கேட்கறது ஒன்று தான், சர்வீஸ் மைண்ட். அவ்வளோதான். NSW ஆரம்பிச்சது சர்வீஸ் மைண்ட் தான். சர்வீஸ் பண்ண அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நம்மளை நம்பி வராங்க. ரைட்டுங்களாங்க? நம்பி வராங்க. நீங்க வந்து ரெடி பண்ற ஒரு PDF ஒருத்தர் பாக்குறது கிடையாது, லட்சக்கணக்கான மாணவர்கள்ட்ட போய் பாக்குறது. இப்போ 2020 நம்ம போட்ட பேட்ச், அதுல நம்ம வந்து ஆன்சர் கீ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அது இது வரைக்குமே ஃபாலோ பண்றாங்க பசங்க. காரணம் என்ன? அந்த சிஸ்டர் ரெடி பண்ணாங்க. அந்த அளவுக்கு பக்காவா இருக்குது. புரியுதுங்களா? அது வந்து காலங்காலமா வருங்க. அது ஒரு புண்ணியமும் கூட. அது எங்களை அது வெயிட்டுங்களா? இப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணா மெயில் ஐடி இதுதான். மெயில் எல்லாம் கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ், எங்களால் வந்து பார்க்க முடியல. வை பிகாஸ் இப்போ வந்து வாட்ஸ்அப், டெலிகிராம், ஏன்னா 2 ஸ்டாஃப் தான் இருக்காங்க. அவங்களும் நம்ம வந்து பாவம், அவங்களும் சொல்ல முடியாது. அவங்க இருக்கிற வரையே டக்குன்னு லேட். அவங்களுமே பார்ட் டைம் தான். ஒர்க் பண்ணுறப்போ அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அவங்களுடைய வேலையும் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெலிகிராமோ காலோ வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுவே போதும். ஓகேங்களா? ஃபர்தர் டவுட்ஸ்க்கு இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களாங்க? புதுசாக வந்து பேங்கிங் மென்டாரும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களாங்க? நான் பேட்ச் போடுறதும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவோ 2000 3000 கிடையாதுங்க. வெறும் 49 ரூபா போடுவேன். ஏன்னா நம்மளை போல இருக்கும் ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் நெக்ஸ்ட் பிளே. சரிங்களா? அதுதான் 49 ரூபா போடுவேன். இஞ்சி பணம் 100 ரூபா போடும். அவ்வளோதான். போட்டுங்களாங்க? அவ்வளோதான் போடுறது நான். ஆனால் தரத்திலும் தரமாக கொடுப்பேன். இப்போ நான் எல்லாம் பண்ணிருந்தேங்க. பட் இப்போ கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்கிறனால தான் நான் உங்களை எல்லாம் ஜாயின் பண்ணி வரேன். இதில் ஒரு 5லேருந்து 2 பேர் தேவை. அவங்க அதில் நான் இப்போ Group 4 பேட்சும் போடணும். இப்போ Group 2 பேட்சும் Group 1 பேட்ச் இருக்குது. பக்கம் SSCயும் போடணும். அது இன்னொருத்தர் நான் வந்து மிங்கிள் ஆகலாம். அப்படி மிங்கிள் அப்படின்னா என்ன மீனிங் சொல்றேன்னா, ஆல்ரெடி அவங்க பண்ணிருக்காங்க, SSC பண்ணிருக்காங்க. ரைட், அவங்க கிட்ட நம்ம வந்து ப்ரொபோசல் அனுப்பி அவங்களோட சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதை நான் அப்டேட் பண்றேன். இப்போ அடுத்து பேங்கிங் பேட்சும் போட்டுருவேன் நான். சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன் அப்டேட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். பேங்கிங் உறுதியாயிருச்சு. பேங்கிங் மென்டார் போட்டாச்சு. அவ்வளோ வெறித்தனமான மென்டார் அவர். சரிங்களா? ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான பர்சன். சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. நம்ம பண்ணுவார். பேங்கிங் ஓகே ஆச்சு. SSC மட்டும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்தர் நீங்க டவுட்ஸ்க்கு ஐ திங்க் ஸோ நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து தனியாக நம்ம வந்து உங்களுக்கு எல்லாம் எந்த டவுட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஐ திங்க் ஸோ. இதை நான் எழுதி வச்சு பேசல. நீங்க இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், சர்வீஸ் மைண்டடாக இருக்கணும். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த வேலை இந்த டைமுக்குள்ள பண்ணணும் தான் சொல்கிறேன், தவிர இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளான் பொறுத்தவரை வாரத்துக்கு ஒரே ஒரு ஓகேங்க, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஒர்க் தான். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஆஸ்பெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டு இருங்க. சரிங்களாங்க? ஓகே, ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று ஜென்ரல் தான். ஓகேங்களாங்க? ஸோ உங்களோட மெயில், டிஸ்ட்ரிக்ட், நேமு, ஜெண்டரு, ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஃபார் வாட் ஜாப் அப்ளையிங், இது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் சொல்ல வேண்டியது, அதாவது ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்பாங்க.
சரிங்களா? இல்ல சார் நான் வந்து எனக்கு நீங்க ஒர்க் குடுங்க. நான் பண்றேன் இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க ஒரு சில பேர். சர்வீஸ் மைண்டடா இருக்கேன் சார். பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் சொல்லலாம். இல்லன்னா நீங்க வந்து ஓகே. யுவர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களாங்க? உங்களுடைய கமெண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி நீங்க நீங்க எடுத்து தரலாம். இல்ல சார் நீங்க இப்படி ஃபில்டர் பண்ணலாம், அப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டுங்களாங்க? இதுக்கு வந்து டெஸ்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்களா? டெஸ்ட் வச்சு எடுக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகே. பார்த்துக்கலாம். ஆன்லைன் ஜாப் தான். நீங்க வந்து எங்க இருந்து வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்ப நம்ம வரப்போற நம்ம ஸ்டாஃப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களாங்க? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்ப